ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மகா பெரியவா எல்லா வியாதிக்கும் வைத்தியம் தெரிந்தவர். ஒரு சமயம் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் சரியான கஞ்சன். அவர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு. ஆனால் 10 பைசா கூட செலவழிக்க மாட்டார். எதையும் அனுபவிக்கவும் மாட்டார். அவ்வளவு பெரிய கஞ்ச மகாபிரபு. பெரியவாளை தரிசனம் பண்ண வந்த அந்த கஞ்சர் வாயை பொத்திக் கொண்டு, எனக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் இரண்டும் ரொம்ப நாளாக இருக்கு. அது போராம இப்போ தொத்து வியாதி வேற வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு பெரியவா. தான் ஏதாவது பரிகாரம் செய்யணும்னா கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். நான் சொன்ன மாதிரி செய்வியா என்று கேட்டார் பெரியவா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, பரவாயில்லையா என்று மீண்டும் கேட்டார். சாமி, வியாதி போனால் போதும், பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் செய்கிறேன் என்று கூறினார். பொதுவாகவே பெரியவாளுக்கு அவ்வியாஜ கருணை உண்டு. அதாவது காரணமில்லாத கருணை. அவர் கண்ணீர் விட்டு சரணாகதி என்று கூறுகின்றார். விட்டுவிட முடியுமா? பெரியவா பேச ஆரம்பித்தார். கிணத்துல தண்ணி இருக்கு. கிணறு என்னோடது என்று சொந்தம் கொண்டாட முடியுமா? மரத்தில் பழம் பழுக்கிறது. என் மரத்து பழம் என்று மரமே சாப்பிடுவதில்லையே. செடி கொடிகள் காய்க்கின்றது. ஆனால் அவை எதையும் தனக்கு என்று வைத்துக்கொள்வதில்லை. இப்படி ஓரறிவு ஈரறிவு பிராணிகள் கூட பரோபகாரம் செய்கின்றன. அப்படி இருக்கிறச்சே ஆறறிவுள்ள மனிதன் மற்றவாளுக்கு எவ்வளவு உபகாரம் பண்ணணும்? உன்கிட்ட பணம் இருக்கு, அதை நீயும் அனுபவிக்கல, பரோபகாரமும் பண்ணல. போன ஜென்மத்து பாவம் எல்லாம் சேர்ந்து வியாதியா வந்து படுத்துறது. பாவம் போகணும்னா தான தர்மம் பண்ணணும். கோவிலில் திருப்பணிகள், ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, எல்லா காரியங்களுக்கும் பணத்தை செலவழிக்கணும். வியாதியில் கஷ்டப்படுற அனாதைகளுக்கு மருந்து வாங்கி தரணும். யாராவது உன்கிட்ட யாசகம் கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த கஞ்ச மகாபிரபு குலுங்கி அழுதார். அதற்கப்புறம் அவர் கர்ண மகாபிரபுவாகவே மாறிவிட்டார். தர்மம் பண்ணினா நம்ம முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் போய்விடுங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். முன்ஜென்ம கர்மமுனை நீங்கி சந்தோஷமாக வாழ மகா பெரியவா மிக எளிமையான முறையில் இதை கூறியுள்ளார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய